அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு என்ற பெயரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் திருப்பரங்குன்றம் கோவில் வளாகத்தில் திடீரென ஒன்று கூடி போராடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றத்தில் இன்று அதிகாலையிலிருந்து பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. என்னவென்றால் திருப்பரங்குன்றத்தில் மழை குறித்த தொடர்பான விவகாரத்தில் இந்து அமைப்பினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில், அனுமதி மறுத்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே திருப்பரங்குன்ற பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது கோயில் வளாகத்திற்குள் உள்ள வள்ளி தேவசேனா மண்டபம் அருகில் திடீரென கோயிலுக்குள் பக்தர்கள் போல் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்த இந்து அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென அமர்ந்து, அதாவது கோஷங்கள் எழுப்ப, இந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமான மலை என்று திடீரென்று கோஷங்கள் எழுப்பி அந்த மண்டபத்து அருகிலே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த வள்ளி தேவசேனா மண்டபம், அதாவது கோயில் வளாகத்திற்குள் உள்ள இந்த பகுதி பரபரப்பான சூழ்நிலை. இப்போது காவல்துறையினர் அவர்களை துண்டுக்கட்டாக, அதாவது வலுக்கட்டாயமாக தூக்கி கைது செய்து வருகின்றனர். மலையில் அதிகாலை இன்று காலையில் இருந்தாவது இந்து அமைப்பினர் சார்பில் பல்வேறு எதிர்ப்பு, அதாவது இந்து அமைப்பினர் சார்பாக இந்த மலை தொடர்பான விவகாரத்தில் போராட்டத்தை அறிவித்திருந்தது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து இங்கு கூட இந்து அமைப்பினர் இங்கு கூடி வரும் நிலையில் ஆங்காங்கே மாவட்டம் முழுவதும் உள்ள இந்து அமைப்பு தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் அதிகாலையிலிருந்தே பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் இன்று திடீரென்று திருப்பரங்குன்றம் கோயில் வளாகத்திற்குள்ள வள்ளி தேவசேனா மண்டபத்தில் 50க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பினர் திடீரென தரையில் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பி இந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமான மலை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தற்போது துண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து, அதாவது வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். தற்போது அந்த இந்து அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் உடைய கடுமையான தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் அந்த காட்சியில தான் பார்த்து வருகிறோம். கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இந்த பகுதியில் திடீரென, அதாவது சாமி தரிசனம் செய்ய வந்தவர்கள் திடீரென 50க்கும் மேற்பட்டவர் ஒன்று கூடி ஒன்றாக கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலைத்தொடர் விவகாரத்தில் இந்து அமைப்பினர் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த போராட்டம் காவல்துறையினர் சார்பில் அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் எப்படி தென்மண்டல ஐஜி 10 மாவட்ட எஸ்பி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு மதுரையில் 144 தடை உத்தரவும் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கும் விடுதிகளில் ஒவ்வொரு அறையாக சென்று போலீஸ் சோதனையில் இருக்கிறார். இதனால் உச்சகட்ட பரப்பளவில் திருப்பரங்குன்றம் இன்று அதிகாலை முதலே நிலை வருகிறது. இது மட்டுமல்லாமல் போராட்டத்திற்கு கிளம்பும் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இருந்து இந்த பகுதிக்கு போராட்டத்திற்காக கிளம்பும் பாஜகவினர், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியினர் பல்வேறு போலீசாரால் கைது செய்ய வந்த நிலையில் பரபரப்பான சூழல் நிலை வந்தது. இந்த இந்து முன்னணி அழைப்பு விடுத்துள்ள போராட்டத்திற்கு பல்வேறு கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் சுற்றி, அதாவது மலை அடிவாரம் போன்ற பகுதிகளில் பேரிக்காடுகள், தடுப்பு வழிகள் அமைக்கப்பட்டு போலீசார் இன்று அதிகாலை முதலே 1500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தீவிரமான அந்த கண்காணிப்பு என்பதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காவி உடை அணிந்து வருபவர்கள், அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு மலைக்கு செல்பவர்கள் தீவிர சோதனை, அதாவது பேருந்தில் வருபவர்கள் கூட தனித்தனியாக தீவிர சோதனை பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். காவி உடை அணிந்து பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாலும் அவர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம், அதாவது கோவில் வளாகத்திற்குள்ள வள்ளி தேவசேனா மண்டபம், இந்த பகுதி கோயில் உள்ளே உள்ளது. இதில் திடீரென சாமி தரிசனம் செய்ய வந்தவர்கள், அதாவது ஒரு 50க்கும் மேற்பட்டவர் இந்து அமைப்பினர் திடீரென 50க்கும் மேற்பட்டவர் கோஷமிட்டு இந்த மலை இந்துக்களுக்கான சொந்த மலை, இது முருகனின் மலை என்று கோஷமிட்டு திடீரென அந்த பகுதியில் காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருந்தது. திடீரென கூச்சலிட்டு, அதாவது கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு, பின்னர் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவர்களை ஒவ்வொருவராக துண்டுக்கட்டாக இழுத்து கைது செய்தனர். இவர்களுக்கிடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. அதாவது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. பெண்கள், ஆண்கள் என திடீரென 50க்கும் மேற்பட்டவர் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த பகுதியை தற்போது பரபரப்பான சூழல். இந்த பகுதி என்பது அன்னதானம் நடைபெறுகின்ற பகுதி. அதே
கோவில் சார்பாக திருமணம் எதுவும் நடைபெற்றால் அது நடைபெறும் பகுதி. கோவிலிலிருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய வழி. இந்த வழியில் திடீரென அங்கு அமர்ந்திருந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலை பரபரப்பான சூழ்நிலை. அங்கு போலீசார் பாதுகாப்பு குறைவாக இருந்ததால் கோஷமிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் அவர்கள் கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் காவலர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு தற்போது ஒவ்வொருவராக கோஷமிட்டவர்கள் ஒவ்வொருவராக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதில் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. பெண்களுக்கிடையே ஆண்களுக்கிடையே காவல்துறையிடையே போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையிடையே தள்ளுமுள்ளு என்பதும் ஏற்பட்டது. தற்போது காவல்துறையினர் அங்கிருக்கும் பொதுமக்கள் அவர்களை சரி செய்து வெளியே அனுப்பக்கூடிய அந்த வேலையை பார்த்துக்கொண்டு வெளியே அனுப்பும் பணியை நடைபெற்று வருகிறது. திடீரென மக்களால் சாமி தரிசனம் செய்ய வந்தவர்கள் திடீரென்று இந்து அமைப்புகள் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் திடீரென மக்களாக இருந்து 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.